யாரெல்லாம் சேரன் சந்தாவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும், அப்பதான் நல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சந்தா வந்து சேரனனுக்கு கால் பண்றாங்க. எனக்கு 2 நாளையில கல்யாணம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனீஸ் வந்து இந்த நேரத்தில இப்படி மாறுவாருன்னு நினைக்கவே இல்ல. அனீஸ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சந்தா கிட்ட வந்து "நீ எதுக்கு சேரன் பையன்கிட்ட சொன்ன? அவரு நீ அவர வந்து நீ கல்யாணம் பண்ண முடியாது. பேசாம மாமாவ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ சந்தாவுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அனீஸ் பாய் தான். அந்த நம்பிக்கையும் இல்லாம, வேற வழியே இல்லாம தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ சேரன்னால என்ன பண்ண முடியும்னே தெரியல. அப்பதான் சோழன் சொல்றாரு, "கவலையே படாதனே! எப்படியாவது அந்த கல்யாணத்த நிறுத்தி, சந்தாவ கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பாண்டியும், பல்லவனும், நிலாவும், "ஆமாண்ணே! அப்படிலாம் விட முடியாதுண்ணே. நீங்க கவலையப்படாதீங்க. கிளம்புங்க. நம்ம இப்பவே பீகார் போய் சந்தாவ கூட்டிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கடைசி நேரத்தில தாலி கட்ட போற நேரத்தில நம்ம சேரன் போயிட்டு "சந்தா" அப்படின்னு கத்துறாரு. உடனே சந்தா வந்து அந்த தாலிய தட்டி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே, "எங்க ஊருக்கே வந்து எங்க பொண்ண நீங்க கூட்டிட்டு போயிருவீங்களா?" அப்படின்னு பிரச்சனை பண்ணும்போது, சோழன் வந்துட்டு செம்ம சூப்பரா ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. அவங்க ஊருக்கே போய் சந்தாவ கூட்டிட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால கண்டிப்பா அந்த ஊரோட சப்போர்ட் நமக்கு தேவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து பண்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத முழு வீடியோவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல இருக்குது பார்த்துக்கோங்க.